கேமிங் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம அண்டார்டிகா 88ஓட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேம் ப்ளே போடுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் ஹாரர் ஸ்டோரி கேம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் ரொம்ப யோசிச்சு ஏதாச்சும் ஹாரர் ஸ்டோரி கேம் இருக்கணும். அப்போ தான் எனக்கு இந்த கேம் கிடச்சிது. இது உண்மையிலே ஒரு செம கேமு. ஒரு ரிசர்ச்சில் நான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துருப்பீங்களா, அதில் டெமோகார்க்குன்னு ஒரு ஜெந்து வரும். அது இதுலேயும் இருக்கும். இதை பார்த்துட்டு அதை எடுத்தாங்களான்னு தெரில. இதுலேயும் அந்த மாதிரி ஜெண்டு அதெல்லாம் கொண்டு என்ன தான் நடக்குதுங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இது இங்கே கையில் வந்து ஃப்ளேம் தொலை இருக்குது. அது வந்து இருக்கா கையில் எடுத்துக்கிறேன். ஷார்ட் கன் தான் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ கண்ட்ரோல்ஸ் இந்த சின்ன இடத்துல கொஞ்சம் கடுப்பாகுது. ஸோ ஃபைண்ட் த வே டு சர்ஃபேஸ் இன். அதாவது இந்த கம்பி வெளியே இறங்கினா 2 வழி இருக்குது. இப்படி போங்க இப்படி போகணும். நம்ம இந்த வழியாக போகணும். அப்போ தான் சர்ஃபேஸுக்கு வழி இருக்கும். இங்கேருந்து ஒரு ஜெந்து வரும். இதை நம்ம போட்டு தள்ளணும். ஓகே, போட தள்ளியாச்சு. இப்போது இந்த வழியாக போகணும். இல்லை, இப்படி தான் போகணும் நம்ம. ஸோ உண்மையிலே இந்த இடம்லாம் பார்க்க ஒரு மாதிரி டெரிஃபைங்காக தான் இருக்குது. இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இப்படி தான் போகணும். இந்த பக்கம் போனால் தான் இது இருக்குது. ஓகே, அங்கே யாரும் நிற்கிறாங்க. அது நம்ம தான். ஆமாம், நம்ம தான். ஐயோ, அதான் நம்ம தான். நோ, சரி, தெரியாம தப்பான இடத்துக்கு போயிட்டேன். ஐயோ, பார்த்து நடந்தாங்க. உள்ள ஏதாச்சும் கிடைக்கணும்னு பார்த்தேன். பனிதான், ஆனால் பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக க்ரீப்பியாக இருக்குது. மியூசிக் உள்ள கம்மி சுத்தமாக இருக்கு. வேணாம். ஓ, ஒரு அடிக்கே இப்படி குறையுது. இந்த திடீர்னு வந்துடுச்சுங்க. பார்த்து பக்கம் மொதல் போயாகணும். எந்த இடத்துல வழி இருக்குன்னே தெரியல. சர்ஃபேஸுக்கு போயிடலாம். இவனா த டெமோகார்கன். என்ன அவன் கூட சண்டை போடுவான்னு சொன்னேன். அடுத்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ இது ஒரு ஸ்டோரி கேம் தான். உண்மையிலே நல்லாயிருக்கும். அதாவது ஏதோ ரிசர்ச் சென்டர் அங்கே இருக்க மாதிரி அதை ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி தான். இப்போ கட்சீன் போடுவாங்க நினைக்கிறேன். ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் October station Antarctica. Was past 6 months father Vladimir from engaged dealing one station. ஆமாம், அதுதான் அண்டார்டிகா 88 வச்சுருக்காங்க. அண்டார்டிகாவில் நடக்கிறதுனால. Okay, 6 weeks ago acquisition stopped communication to 4 to find out what happened. ஸோ என்ன நான் வந்து இவங்க அப்பாலாம் இங்கே ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ நான் வந்து பேக்ரவுண்ட் வெயிட்டிங் ஃபார் மீ. அதாவது இங்கே என்னமோ நடந்துருக்குது, அது மட்டும் தெரியுது. அதை தேடி நம்ம வந்திருக்கோம். ஆச்சு எந்திரி. ஸோ ஏன் கையில் இது இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஷார்ட் கன் தான் இருக்குன்னா ஏன் கையில் இது இருக்குன்னா, ஸோ நான் வந்து அது ஏற்றும் போது இது ஆன்லைன் இருந்தால் தான் உள்ளே போகுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு ஒரு மாற்று மருந்துனால இது இப்படி எங்கள் இதாங்க சேவ் பண்ணுற இடம். ஓகே, சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இன்னொரு சேவ் பாயிண்ட் கண்டுபிடிச்சா நம்ம அப்படி இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போதைக்கு இது வரைக்கும் நான் இந்த அளவுக்குலாம் எனக்கு சரியாக தெரில. அதை இதோட கேம் ப்ளே முடிச்சுக்கலாமா? ஏன்னா 15 நிமிஷத்தில் தாண்டக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல. டாய்லெட் உள்ள ஒன்றுமே இல்லை.
ஓகே, செமையாக சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்கும். இங்கே ஃபுட் பிரிண்ட்ஸுங்க, இதை தேடி நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஏன்டா இந்த இடத்த ஃபுட் பிரிண்ட்லாம் இது? ஓகே, இந்த பக்கம் தான் போகுது. இங்கே இருந்து ஃபுட் பிரிண்ட்ஸ். ஓகே, இது வெளியே போகுது. ஓ, எங்கே அந்த இது இருக்குங்க, ரத்தம்லாம் இருக்குது. ஃபைன் வேர் எவர் க்ரூ ஹஸ் கான். ஸ்டோர் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம். கோடாலி தான் தேவை போல. ஐயோ, ஃப்ளேம் த்ரோயர் வேறு போயிடுச்சு. ஐயோ, எத்தனை தான் எல்லாம் உட்காந்து பொறுமையாக உடைக்கணுமா? ஒரே இல்லை 2 அடியில் உடையிற மாதிரி வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னமோ மின்னுது. அது பனியா? எங்கே இங்கெல்லாம் பனி பெய்யுது? என்னது பிக்கப் ஃப்ரேம்? ஓகே, ஃபஸ்ட் எய்ட் கிட் ஒன்று கிடச்சிருச்சு. எலக்ட்ரிசிட்டி எப்படி கொண்டு வருது? இங்கே இன்னும் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி எப்படி கொண்டு வருதுன்னு தெரியலையே. இது வெளியே தான் போகணும்னு எங்கேயோ பார்த்தேன். ஓகே, இந்த இடத்துல ஏதோ கேஸ் இது வெடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது இந்த பெட்ரோலுக்கு ஃபியூல் டேங்க் எக்ஸ்ப்ளோசிவ் லுக்ஸ் இது கேர்ஃபுல். இனிமேல் நம்ம கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்கணும்னு சொல்லுது இது. ஆமாம், பக்குவமாக தான் இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி எப்படி கொண்டு வர்றது? இதுக்கு ஜென்ரேட்டர் எங்கேயாச்சும் இருக்குமா? அது இங்கே இருக்குது. இந்த லைட்டாக லாக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி? இங்கே உள்ளே போனானே லாக் ஆகுதுங்க. இங்கே போச்சுன்னா நல்லா இருக்குது. இதுக்கு நம்ம அதை இழுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு குச்சியை தேடணுமா? அது நான் எங்கேன்னு போய் தேடுறது? ஸோ அது எங்கே போய் தேடுறது வேறு தெரிலையே. இங்கே எங்கேயாச்சும் இருக்குமா? இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இழுக்கிற குச்சி. இதே தான். இல்லை, இது ஸ்கீயாச்சே. இங்கேயும் ஒன்றும் இல்லை. இதுதான் இதே தாங்க. ஓகே, கிடச்சிருச்சு. எங்கே போச்சு? அது அங்கே இருக்கு. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஐயோ, 15 நிமிஷம் ஆயிரும் போலையே. எப்படி? இப்போ போய் இதை ஆன் பண்ணலாம். ஓகே, இதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. எப்படி? ஸோ உள்ளே சேவ் பண்ணிட்டுருக்கு. டக்குன்னு சேவ் பண்ணிட்டு இன்றைக்கி வீடியோ தான் முடிச்சிருக்கேன். கண்டிப்பாக பார்ட் 2ன்னு ஒன்று இருக்கும் கைஸ், கவலைப்படாதீங்க. இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி கன் எடுத்துப்போம். இருக்குது கன்னு. ஓகே, சேவ்.
ஸோ அவ்வளோ தான் guys இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.